ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிசு போகிறதுக்கு வேண்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு வரலாம். கொஞ்சம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கிறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ அடுப்பு ஸ்லோவில் இருக்கட்டும். வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்தெடுக்கலாம். வெண்டைக்காயில் பிசு இருக்குல்ல, அந்த பிசெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம் வெண்டைக்காவை. அப்போ தான் சாத்தில் கொஞ்சம் பிசு இருக்காது. இப்போ நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். பிசுக்கெல்லாம் போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ தாளிக்கிறது பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம் இதில் போட்டுடலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். பத்து பல்லு பூண்டு, அந்த பூண்டு இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி மிக்சரில் போட்டு அரைச்சிருக்கிற 2 தக்காளி இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இதுலேயே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் காவாசி போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்பு மசாலா 1 ஸ்பூனு, நல்லா இறக்கி விட்டுடலாம். தேவையான உப்பு 1 ஸ்பூனு போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் அது இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ சாறு வேணுமோ அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி சுண்ட வச்சிடலாம். கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெண்டைக்காய் தாளிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ புளி நல்லா கரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த புளியை இப்போ இதில் ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சு வரணும். இது கூட கொஞ்சம் வெல்லத்தை கொஞ்சம் போட்டுடலாம். அப்போ தான் புளிப்பு காரம்
நல்லா சொடுக்குன்னு எல்லாம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.